ஸோ இந்த சாப்டரில் வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபங்க்ஷன்னா என்னது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம கோடிங் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ இவ்வளோ நாள் கோட் பண்ணியிருந்தோம். நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம கோடிங் வந்து எப்பயுமே ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். நம்ம ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம், ஒரு கம்பெனி, ஐடி கம்பெனிக்கு போய் நம்ம கோடிங் அடிக்கிறப்ப என்ன பண்ணுவோம்? நிறைய பேர் அந்த ப்ராஜெக்ட்டில் இருப்பாங்க. ஒரு டீமில் வந்து 10 பேர் கூட இருக்கலாம், 20 பேர் இருக்கலாம், இல்லை ஒரு 3 பேர் கூட இருக்கலாம். ஸோ எல்லாருமே கோட் அடிப்பாங்க. நிறைய கோட் அடிச்சுட்டே இருப்போம். ஒரு அப்ளிகேஷன் பெருசாக போக 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 நம்ம நிறைய கோட் அடிச்சுட்டே இருப்போம் இல்லையா? ஸோ எல்லாமே நம்ம இப்போ பார்த்த மாதிரி எல்லாமே ஒரே ஃபைலில் கச்சா முச்சா அடிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஸோ அது முடிஞ்ச வரைக்கும் ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆர்கனைஸ்டாக அடிக்க போகிறோம். அதாவது இந்த ஃபங்க்ஷன் நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, ரீடபிலிட்டி, மெயினாக ரீடபிலிட்டி சொல்லலாம், ரீயூஸ் சொல்லலாம். ஸோ ரீடபிலிட்டி அண்ட் ரீயூஸ்க்காக தான். அதாவது மற்றவங்க நம்ம கோடை பார்க்குறப்போ புரியணும். தென் வந்து மற்றவங்களால நம்ம கோடை யூஸ் பண்ண முடியணும். ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் அப்படின்ற விஷயத்தை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி இந்த ஃபங்க்ஷன்லாம் பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. ஸோ ஆல்ரெடி எங்கே பார்த்தோம்? ரீகலெக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ வந்து நேம்னு ஒன்று இருந்துச்சு இல்லையா? ஸோ நேம்னு வந்து பிரதீஷ்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது என்ன பண்ணுவோம்னா, நம்ம பிரிண்ட்டுன்றதையும் ஒரு ஃபங்க்ஷன் தான் ஆக்சுவலாக. அதில் லென்த்துன்னு போட்டோம் கரெக்டாக. லென்த்துன்னு போட்டு ப்ராக்கெட்டில் கொடுத்து நம்ம என்ன பண்ணோம்? நேம்ன்ற வேரியபிள் கொடுத்தா அது என்ன பண்ணோம்? நமக்கு லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் கொடுக்கும். ஸோ எல்இஎன் லென்த்துன்னு பார்த்தோம் 8. ஸோ 8 கேரக்டர் இருக்குது இதில். ஸோ இதில் 8 கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இது மாதிரி நம்ம ஸ்ட்ரிங் பார்த்தப்போ, அப்புறம் வந்து மேத் ஃபங்க்ஷன் பார்த்தோம், மேத் கிளாஸ். தென் வந்து நம்ம என்ன பார்த்தோம்? லிஸ்ட்லலாம் பார்த்தோம். ஸோ லிஸ்ட்லலாம் நம்ம எப்படி நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ அதெல்லாம் என்ன சொன்னோம் நம்ம? அதெல்லாம் வந்து ஒரு பில்டின் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது ஆல்ரெடி இருக்குது, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம வேலையை மிச்சம் பண்ணணும், ஸோ யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி நம்ம இண்டெக்ஸ் ஆஃப் நிறைய பார்த்தோம் இல்லையா? ரீகலெக்ட் பண்ணுங்கள் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் பில்டின் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஆல்ரெடி எழுதியிருக்கு. ஸோ அதே தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். அதெல்லாம் பில்டின் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ லென்த்துன்றது ஒரு ஃபங்க்ஷன் தான். ஸோ அதெல்லாம் பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் ஆல்ரெடி இருக்குது. பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்துடும். ஸோ அதெல்லாம் யார் எழுதிருப்பா? யாரோ ஒருத்தவங்க எழுதி உள்ள வச்சுருக்காங்க. அது மாதிரி தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவாங்க? நம்ம டீமில் இருக்க ஆளுங்க யூஸ் பண்ணலாம். நம்ம ஃபங்க்ஷனை நம்ம டீமில் நம்ம கோடு எங்கே? உங்கள் கோடை வந்து உங்கள் டீமில் இருக்கவங்க யூஸ் பண்ண முடியும்ல. ஸோ உங்கள் டீமில் இருக்கவங்க உங்கள் கோடை வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா, யூஸ் பண்ணலனா கூட ரீடபிலிட்டி. ஸோ படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ உங்கள் கோடை வந்து நான் பார்க்குறேன், நம்மளாம் ஒரே டீமாக இருக்கப்போ நம்ம கோடை பார்த்தா புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எதுக்கு போகிறோம் அப்படின்னா, ரீடபிலிட்டி அண்ட் ரீயூசபிள் தான் மெயின். ஸோ பார்க்கறதுக்கு கோடில் கரெக்டாக ரீடபிலிட்டி இருக்கணும். நாளைக்கு நம்ம அந்த ஜாப்பில் இருப்போம், ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு நம்ம வேறு ஜாப் போயிடுவோம். ஸோ அந்த கோடு வேறு யாரோ பார்ப்பாங்க. ஸோ அவங்க மாடிஃபை பண்ணணும். இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? ஸோ வந்து நம்ம எப்போல்லாம் எங்கெல்லாம் முடியுதோ அங்கெல்லாம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எனக்கு சரியாக புரியல, எனக்கு எங்கே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்னு தெரியாதுன்னு இந்த டுட்டோரியல் பார்த்த அப்புறம் கூட சில பேருக்கு தோணலாம். ஸோ அது ஒன்றுமே இல்லை, நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண தெரிஞ்சிடும். எதுக்கெலாம் ஃபங்க்ஷன் எதுக்கு போடணும்னு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம வந்து நான் ஃபங்க்ஷன் உங்களுக்கு சின்டெக்ஸ் பார்த்துட்டு நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அப்புறமா நம்ம வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிஇஎஃப்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். டிஇஎஃப்னா டிஃபைன்ஸ் கூட சொல்லலாம் நம்ம. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் டிஇஎஃப். நான் சிம்பிளாக என்ன பண்ணுறேன்? ஸ்டார்ட் இன்ஜின் வச்சுக்கலாம். நம்ம ஒரு கார் கம்பெனிக்கு ப்ராஜெக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த ஸ்டார்ட் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஃபங்க்ஷன் போடுறேன்னு வச்சுக்கலாம். ஸோ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டிஎஃப்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஃபைன். ஸோ இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறேன். ஸோ இதுக்கு ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கணும். ஸோ ஃபங்க்ஷன் நேம் எப்பவுமே எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நேமிங் கன்வென்ஷன். அதாவது நீங்கள் நேமிங் வந்து எப்படி கொடுக்கணும்னா, ரெண்டு வேர்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 2 வேர்டு வருதுன்னா நடுவில் வந்து இது மாதிரி அண்டர்ஸ்கோர் கொடுத்துருங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரே ஒரு வேர்டு தான் வருது. ஒரே ஒரு வேர்டு ஆடுன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி கொடுத்துடலாம். 2 வேர்டு வருது. 2 வேர்டு இந்த ஸ்டார்ட் இன்ஜின் மாதிரி தான். 2 வேர்டு வருதுனாவே நம்மளுக்கு இந்த மாதிரி அண்டர்ஸ்கோர் கொடுத்தா தான் ரீடபிலிட்டி நல்லாயிருக்கும். அதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு நேமிங், பக்காவாக கரெக்டான நேமிங் வைக்கணும்னா அப்படி தான் வைக்கணும். நேமிங் கன்வென்ஷன் தான். ஸோ வச்சுட்டு நம்ம அதே மாதிரி கோலன் கொடுப்போம். கோலன் கொடுத்துட்டு என்டர் அமுத்துனா நமக்கு இங்கே கர்சர் வந்து உள்ளே வந்துடும். ஸோ இது வந்து பைத்தானில் இண்டென்டேஷன். ஸோ இதுக்குள்ளே எழுத போகிறது எல்லாமே இந்த மெத்தட்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே. ஸோ பைத்தானில் நம்ம வந்து ஃபங்க்ஷன் தான் சொல்லுவோம். அதே நம்ம C++, ஜாவாலலாம் பார்த்தோன்னா நம்ம வந்து அது மெத்தடுன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே நம்ம ஃபங்க்ஷன் தான் சொல்லுவோம். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வரப்போகுது. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஆல்ரெடி என்ன கோட்லாம் பண்ணமோ அதெல்லாமே நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பண்ணலாம். அவ்வளோதான். நம்ம ஜாவாவில் கோட் அடிக்கிறோம் இல்லையா? அது எல்லாமே இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பண்ணிக்கிட்டா அது ஒரு குட்டி பிளாக். ஃபங்க்ஷன்றது என்னது? குரூப் ஆஃப் கோடிங் தான். இப்போ நிறைய லைன்ஸ் ஆஃப் கோடு ஏதோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் கோடிங்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய லைன்ஸ் ஆஃப் கோடை வந்து நம்ம மெத்தட்குள்ளே இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எடுத்துகிட்டு வர போகிறோம். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே. ஸோ இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்போ இந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ரன் ஆகும். ஸோ நம்ம குரூப் ஆஃப் கோடை வந்து ஒரு ஃபங்க்ஷன் கீழே கொண்டு வர போகிறோம். கொண்டு வந்தால் இந்த ஃபங்க்ஷன் இதெல்லாம் பண்ணணும் அப்படி சொல்ல போகிறோம். அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம சிம்பிளாக எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ ஸ்டார்ட் இன்ஜின் அப்படின்னு இருக்குது. ஸோ ஒரு கார் கம்பெனி நான் ஒரு அப்ளிகேஷன் அடிக்கிறப்போ நான் ஸ்டார்ட் இன்ஜின் தனியாக ஒரு ஒரு ஃபங்க்ஷன் போட்டுட்டேன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம சிம்பிளாக வேறு எதுவும் பண்ண தேவையில்லை காம்ப்ளெக்ஸாக. ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் மட்டும் போட்டு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ இன்ஜின் ஸ்டார்டட்.
ஸோ இன்ஜின் ஸ்டார்டட் அப்படின்னு சும்மா ஒரு எழுதிக்கிட்டு இதுதான் ஒரு மெத்தட், அவ்வளோதான். இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இதுதான் ஒரு ஃபங்க்ஷன் பைத்தானில். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுதுன்னா, ஸ்டார்ட் இன்ஜின் அப்படின்றப்போ இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல போகுது, அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ரியல் டைமில் என்ன இருக்கும் இதுக்குள்ளேன்னு பார்த்தீங்கன்னா, ரியல் டைமில் என்ன இருக்கும்னா, ஸ்டார்ட் இன்ஜின் சொல்கிறப்போ அது இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வேலை. இப்போ நம்ம ஃபோன்லேருந்து இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணலாம். புதுசாக வர கார்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி கோடிங்லாம் எழுதியிருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு பட்டன் கிளிக் பண்ணோன்னே இந்த இன்ஜின் ஸ்டார்ட்ன்றது போயிட்டு இதுக்குள்ளே பார்க்கும் என்னெல்லாம் இருக்குன்ட்டு. ஸோ இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண என்னெல்லாம் வேணுன்றதை பார்க்கும். ஸோ இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுமா, நீ இது பண்ணு, இந்த விஷயங்கள்லாம் பண்ணு, இக்னிஷன் கொடு, அது பண்ணு, இது பண்ணு சொல்லி இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி விட்ரும். ஸோ அதெல்லாம் தான் இந்த கோடிங்குள்ளே அடிப்பாங்க. நம்ம இப்போ அதெல்லாம் பார்க்க போதும் இல்லையா, அதெல்லாம் நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்க போகிறோம் இல்லையா. அதனால் பிரிண்ட் மட்டும் நான் போட்டேன். பிரிண்ட்டு மட்டும் போட்டு இப்போது இந்த மெத்தடை கால் பண்ணும். ஸோ நீங்கள் மெத்தட் எழுதிட்டீங்க, அதாவது டிஃபைன் பண்ணிங்க மெத்தடை, ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிட்டீங்க. சாரி, நான் சில இடத்துல வந்து மெத்தடுன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் இது மெத்தடுன்னு சொல்லுவோம். ஸோ அதனால் மெத்தட் ஆர் ஃபங்க்ஷன் வாட்எவர் நம்மளுக்கு புரிஞ்சால் போதும். ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து கால் பண்ணணும். இப்போ அதாவது ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியாச்சு. அதாவது ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு நேம் கொடுத்துட்டேன், இது என்ன பண்ண போகுதுன்னு கொடுத்துட்டேன். இப்போ இது எப்படி கூப்பிட்றது, அந்த மெத்தட் அந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்டா தானே அது எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ பாருங்கள், நம்ம வெறும் ரன் கொடுக்குறேன், எதுவுமே ஆகாது. ஏன்னா இதில் எதுவுமே நமக்கு இல்லை, ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் தான் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் கூப்பிட்டா தான் அது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணுறது, கூப்பிட்டா இந்த சென்ஸ் கால் பண்ணுறது எப்படி பைத்தானில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபங்க்ஷன் நேம், அவ்வளோதான். இந்த ஃபங்க்ஷன் நேம் தான் நம்ம இந்த மாதிரி லைக் இந்த ப்ராக்கெட்ஸோட கூப்பிடுவோம், அவ்வளோதான். இப்படி கூப்பிட்றது மூலமாக என்னதுன்னா, இந்த ஃபங்க்ஷன் நம்ம கூப்பிட்றோன்னு அர்த்தம், கால் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ இப்போ கால் பண்ணோடனே நமக்கு என்ன கோடிங்கில் லைன் 1 by 1 வரும். இங்கே வரும், இங்கே எதுவுமே ஆகாது. இங்கே வரும், இது ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு அப்படியே இங்கே போய்டும். ஃபங்க்ஷன் முடியறதுக்கு இங்கே போயிட்டு இந்த லைனில் தான் அந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்றாங்கன்னு தெரியும். கூப்பிட்றப்போ தான் இது திருப்பி இங்கே போகும். இங்கே போயிட்டு அப்போ தான் இதுக்குள்ளே போகும் ஃபங்க்ஷனுக்குள்ளே. அது வரைக்கும் இந்த லைன் வந்து இங்கே வரும். ஜஸ்ட் லைக் தட் 1 by 1 வந்துடும். எதுவுமே இல்லை, எக்ஸிக்யூட்டிவலாக எதுவுமே இல்லைன்னு வந்துடும். ஸோ இங்கே எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே வரைக்கும் வந்துடும். இங்கே வந்தப்பறம் தான் திருப்பி இங்கே போகும். ஓகே, இந்த மெத்தடை கூப்பிட்ருக்காங்கப்பா, கால் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இங்கே போயிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க விஷயத்தெல்லாம் பண்ணும். அதாவது இருக்க ஒரு கோடிங்கும் 1 by 1 எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் ஸ்டார்டட்ன்றது இப்போ கால் ஆகிருக்கு கரெக்டாக. ஓகேவா. ஸோ இதில் நம்ம இது ஃபங்க்ஷனுக்குள்ளே எத்தனை லைன் ஆஃப் கோட் வேணால் போடலாம். ஸோ என்ன வேணால் கோடிங் வேணால் போடலாம். ஸோ ஜஸ்ட் நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வெறும் பிரிண்ட் மட்டும் தான் காட்டுறேன். நெக்ஸ்ட் நம்ம வேறு பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் புரியறதுக்காக தான் நம்ம வந்து பிரிண்ட் மட்டும் போட்டு பார்க்குறோம் ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகுதான்ட்டு. ஓகே, ஃபஸ்ட் லைன் அப்புறம் இன்ஜின் ஸ்டார்டட் ஒர்க் ஆகுது. ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணிட்டேன். சரி, ஓகேவா. ஸோ இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதுதான். ஸோ எல்இஎன் போடுறோம் இல்லையா. ஸோ நம்ம எல்இஎன் போட்டு லென்த் எடுத்தோம் ஸ்ட்ரிங்கை, அது ஒரு ஃபங்க்ஷன் தான். ஸோ அந்த எல்இஎன்குள்ளே என்ன இருக்கும், அந்த ஸ்ட்ரிங் உள்ளே போயிட்டு அதோட ஃபங்க்ஷன் அந்த லென்த்து வந்து கொடுக்கும் அது. ஸோ அது மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், இன்ஜின் ஸ்டார்ட்னு கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது வந்து வேறு என்ன பண்ணலாம், இப்போ காருக்கு ஒன்று எழுதணும், நம்ம கால்குலேட்டர் பண்ண பார்த்தீங்களா. ஸோ நம்ம கால்குலேட்டர் ஆட் பண்ணோம் இல்லையா, அப்போ என்ன ஃபங்க்ஷன் தெரியுமா இருக்கலாம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அடிஷன் சப்ராக்ஷன்லாம் பண்ணோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம வந்து ஃபங்க்ஷனாக வச்சுக்கலாம். ஸோ ஆட்னா ஒரு ஃபங்க்ஷன். இங்கே என்ன பண்ணலாம்னா இங்கே அடிஷன் வில் பி டன். ஸோ அடிஷன் வில் பி டன் ஹியர் சம்திங். சும்மா பிரிண்ட் பண்ணலாம், நம்ம புரிஞ்சதுக்காக ஃபஸ்ட்டு பிரிண்ட் மட்டும் பண்ணலாம். ஸோ அடிஷன்றது ஒரு மெத்தடாக இருக்கலாம், ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கலாம், தனியாக நான் போடலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சில பேருக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னே கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு, நான் எதுக்கு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவேன், எங்கே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவேன்ட்டு. ஸோ ஒன்றுமே நீங்கள் கோட் பண்ணுறப்போ எந்த விஷயத்தெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் குரூப் பண்ண முடியும். ஸோ அடிஷனுக்கு நீங்கள் ஒரு லாஜிக் எழுதுறீங்க. ஸோ அந்த லாஜிக்கை குரூப் பண்ண முடியுமா, மீனிங்ஃபுல்லாக குரூப் பண்ணி நம்ம ஒரு ஃபங்க்ஷனாக வைக்கிறோம், அவ்வளோதான். ஸோ ஏன்னா நம்ம நிறைய கோட் அடிச்சுட்டே இருப்போம், 100 லைன்ஸ் 1000 லைன்ஸ் போகிறப்போ அது எல்லாமே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதே மாதிரி எப்படி சொல்லலாம்னா ஒரே நீங்கள் அடிச்சுட்டே கன்ஃபியூஸ் ஆகும். அதனால தான் லாஜிக்கலாக குரூப் பண்ணி நம்ம ஃபங்க்ஷன் வச்சுப்போம். ஒரு அடிஷன் ஃபங்க்ஷன். ஸோ லாஜிக்கலாக குரூப்பும் பண்ணிட்டீங்க, ரீடபிலிட்டி நல்லா ஆகிடுச்சு. ஓகே, இங்கே பார்த்தோன்னு தெரிஞ்சிடும் அடிஷன் அப்படின்னு பார்த்தோன்னே. அதெல்லாம் மீனிங்ஃபுல் நேம் வைக்கணும். மீனிங்ஃபுல்லாக வச்சிங்கன்னா இப்போ நம்ம கூட மற்றவங்க பார்க்குறப்போ அடிஷன்னா இதுக்குள்ளே அப்போ 2 நம்பர் அடிஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னே புரிஞ்சிடும். அடுத்த வேறு மெத்தட் இருக்கும். ஸோ 100 லைனாக போட்டுருந்தாலும் டக்குன்னு பார்த்தோன்னே புரிஞ்சிடும். ஸோ ரீடபிலிட்டி ஆகிடுச்சா, டிக். நெக்ஸ்ட் என்னது, ரீயூசபிலிட்டி. அதே மாதிரி நீங்கள் அடிஷனுக்கு இது மாதிரி எழுதிட்டீங்க, ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டிங்கன்னா உங்கள் டீமில் வேறு யாரோ ஒருத்தவங்க அடிஷன் யூஸ் பண்ண போகிறாங்க, இல்லை ஸ்டார்ட் இன்ஜின் அந்த மெத்தடை வந்து அவங்களுக்கும் அது தேவைன்னா அவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா உங்களது கால் பண்ணிப்பாங்க. ஸோ ரீயூசபிலிட்டி, அதான் 2 விஷயங்கள். இப்போ நம்ம எப்படி வந்து பார்த்திங்கன்னா எல்இஎன் அந்த லென்த்து அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஸ்ட்ரிங்லேயும் அதில் ஆல்ரெடி பில்டின் ஃபங்க்ஷன் சொன்னேன். ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம், ரீயூசபிலிட்டி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா. அந்த மாதிரி நம்மளதையும் வந்து வேறு ஒருத்தவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து விஷயம் இங்கே. ஸோ இப்போ இந்த ஆட் மெத்தட் நான் கால் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கால் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து அடிஷன் வில் பி டன் ஹியர் அப்படின்னு வந்துடுச்சு, பக்கா.
இப்போ மெத்தடில் இல்லை ஃபங்க்ஷனில் வேறு விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம சிம்பிளாக பிரிண்ட் போட்டு தான் பண்ணி பார்த்தோம். ஃபங்க்ஷன்னா என்னது, அதை ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுறது, இந்த விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் போகிறோம். அங்கே வந்து இன்னும் இந்த ஃபங்க்ஷனில் வேறு என்னலாம் இருக்குது, அட்வான்ஸாக கொஞ்சம் சில விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது மோஸ்ட்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கூட சேர்ந்து ட்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சாப்டருக்கு வாங்க.